மார்னிங்கே இவ்வளோ தூக்க கலக்கத்தோட நாங்கள் போன பிளேஸ் தான் மோரிஸ் பில்டிங்கில் இருக்கிற டீம் லேப் பார்டர்லெஸ். எஸ், நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். உள்ளே நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுன்றதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஃப்ரீ லாக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம திங்ஸ்லாம் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஈவன் அம்ப்ரலா வைக்கிறதுக்கு கூட லாக்கர் இருக்குது. நம்ம கிட்ஸ் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்களோட ஸ்ட்ராலர்ஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் ட்ராவலர்ஸ்லாம் பெரிய பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு செப்பரேட் லாக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் உள்ளே போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி கம்ப்ளீட் டார்க்காக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம உள்ளே போய் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுன்றதுக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட்டே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிடுவாங்க, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் உள்ளே என்ட்ரானதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் ரூம். பாருங்களேன் எவ்வளோ லைட்டிங்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டரை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. இதை நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளோட கண்ணோட பவரை கம்மி பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் என்ட்ரன்ஸாக வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து ஒவ்வொரு ரூமுமே ஒவ்வொரு தீமில் இருக்கும். அண்ட் தீமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்கிற தீம் தான் வந்துட்டு அந்த ஃபுல் டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 45 மினிட்ஸோ கழிச்சு வேறு ஒரு தீம் மாறிடும். ஸோ நீங்கள் வந்து திருப்பி அதே ரூமுக்கு வந்தால் கூட நம்ம ஆல்ரெடி இந்த ரூமுக்கு வந்துட்டோமா வரலையான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இங்கே அப்படி தீம் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா டீம் லேப் பார்டர்லெஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம்னா அப்படியே ரூமாக போயிட்டே இருக்கும். டெட் எண்டுன்றது ஒன்று டக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறனால தான் இதுக்கு பேரே வந்து டீம் லேப் பார்டர்லெஸ்னு வச்சுருக்காங்க. இது பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அனிமல்ஸ்லாம் நடந்து போகிற மாதிரி ப்ரொஜெக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வால் வந்து அப்படியே கை வச்சோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கலர்ஸ்லாம் வந்து வீடியோவில் தெரியறதை விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாவோட மேப் இது தான் பார்த்தீங்களா? ஒரு பார்டரே இல்லாமல் அப்படி ஜிக்ஸாக்காக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த பார்டர்லெஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா வந்து நிறைய பேர் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இதோட ஃப்ளோருமே ஆக்சுவலாக வந்து கிளாஸ் தான். அதனால் மேலே இருக்கதான் நம்ம கீழேயும் தெரியும் இல்லையா? ஸோ இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தரும். ஜப்பானில் நிறைய இடத்துல டீம் லேப் இருக்குது. இது மோரி பில்டிங்கில் இருக்கிற டீம் லேப் இருக்கிறதுல இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உள்ள அட்ராக்டிவாக சூப்பராகவே இருந்தது இந்த பிளேஸஸ் எல்லாமே.